உள்ளாட்சி இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தல் அறிவித்த காலத்தில் இருந்தே பல்வேறு குற்றச்சாட்டுகள், புகார்கள், அதே சமயம் மற்ற கட்சிகள் பயப்படுகின்றன போன்ற பல்வேறு விஷயங்கள் வெளிவந்து கொண்டு இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் இந்த இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட எல்லோரும் எதிர்பார்த்தது போல ஒரு முடிவு வந்திருக்கிறது என்றே நாம் வெளிப்படையாக பேசலாம். இடைத்தேர்தல் என்பது அது கடந்த திமுக ஆட்சியாக இருந்தாலும் அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் பெரும்பாலும் வெற்றி வகை என்பது ஆளும் கட்சிக்கே சூடப்படுகிறது. இது தமிழகத்தின் இயல்பாகவே இருந்து வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் இந்த உள்ளாட்சி இடைத்தேர்தல் எவ்வாறு நடைபெற்றது, அதன் தேர்தல் முடிவில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு அமோகமான வெற்றியை பெற்றிருக்கிறது. இதில் அவர்களை எதிர்த்து நின்ற பாரதிய ஜனதா மற்றும் இடதுசாரிகள் எவ்வாறு இந்த போட்டியை பார்க்கின்றன, அந்த வெற்றியை அவர்கள் எவ்வாறு எதிர்கொள்கிறார்கள், அதிமுக எவ்வாறு பார்க்கிறது, இந்த களத்தில் இல்லாமல் ஒதுங்கி நின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் எவ்வாறு பார்க்கிறது என்பது குறித்து பல்வேறு பார்வைகளுடன் இந்த இடைத்தேர்தல் குறித்து ஒரு திறனாய்வாக இன்றைய விவாத அரங்கம் செல்ல இருக்கிறது. இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவிப்பதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் கண்ணதாசன் அவர்கள் நமது அரங்கில் இருக்கிறார்கள். இந்திய பொதுவுடைமை கட்சியை சேர்ந்தவரும் மருத்துவருமாகிய டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள் நமது அரங்கில் இருக்கிறார்கள். அரசியல் ஆர்வலர் கிஷோர் கே சாமி அவர்கள் நமது விவாத அரங்கில் இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் சுப்பிரமணியன் பாலாஜி அவர்கள் நமது அரங்கில் இருக்கிறார்கள். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் பயணிக்க இருக்கிறது. சார், நீங்கள் முதல் இடைத்தேர்தலில் வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி ஒரு இடைத்தேர்தலை ஒரு கிட்டத்தட்ட 57 தேர்தலை சந்தித்து வரக்கூடிய தமிழகத்தின் ஒரு மிகப்பெரிய முன்னோடி இயக்கம், தேசிய இயக்கத்தை தவிர்த்து பார்த்தா ஒரு பெரிய கட்சி, முன்னோடியான கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம். ஒரு இடைத்தேர்தலை என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது, நீங்கள் ஆளுங்கட்சி அப்படி தான் பண்ணுவாங்க, அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு என்ன தான் நீங்கள் முன்மொழிகளோடு சொன்னாலும் களத்தில் நிற்காமல் நீங்கள் ஒதுங்கலாமா? ஒரு பாரதிய ஜனதா உங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு தேசிய கட்சி, உங்களுக்கு பலம் இல்லாத பாரதிய ஜனதா நிற்கின்றது, இடதுசாரிகள் நிற்கிறார்கள், நீங்கள் இவ்வளோ பெரிய கட்சி, ஒரு பணபலம் இருக்கிற கட்சி, தொண்டர் பலம் இருக்கிற கட்சி, நீங்கள் ஒதுங்குவது அப்படிங்கிறது இயல்பாகவே வந்து மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை, திமுக அவங்களுக்கே தெரியுதுப்பா அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்துட மாட்டாங்களா? நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? 1984 ஒரு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் இருந்தபோது ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்கள். 86 உள்ளாட்சி தேர்தல் நடக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா இடத்துலையும் வெற்றி பெறுது. அதன் பிறகு 96 நடைபெற்ற தேர்தலையும் சரி, இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் 91 நடைபெற்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு மீண்டும் உள்ளாட்சி தேர்தல் நடக்குது, திராவிட முன்னேற்றம் வெற்றி பெறுது. அதே போல் 2001 திராவிட முன்னேற்றம் வெற்றி பெறுகிறது. இப்படி தொடர்ச்சியாக ஆளுங்கட்சியாக இருந்த பொழுதும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றம் தொடர்ந்து வெற்றி பெற்று வந்திருக்கிறது. ஆனால் கடந்த ஏற்காடு இடைத்தேர்தலுக்கு பிறகு, அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் இந்த ஆளுங்கட்சி பல்வேறு முறைகேடுகளை கடைபிடித்த பிறகு இந்த இடைத்தேர்தல் ஒரு அசம்பாதங்கள் நிகழ்ந்துவிடக்கூடாது, உயிர் பச்சேதம் ஏற்பட்டிருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடவில்லை. நீங்கள் பார்க்கலாம், சாதாரணமாக பிஜேபி கம்யூனிஸ்டுகள் வந்து ஒரு கட்சியாக இருந்தால் கூட, தேசிய கட்சியாக இருந்தால் கூட, இந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக போட்டியிடக்கூடிய ஒரு வலு அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்காகவே பிஜேபி போட்டி என்பதற்காக ஒரு முதல்வர் ஒரு இடைத்தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. உள்ளாட்சி இடைத்தேர்தலுக்கும் சட்டமன்ற நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் உள்ளாட்சி இடைத்தேர்தல் ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. அங்கே போன இடங்கள் எல்லாம் வேட்பாளர் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள், கட்சி மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் இதுவரை எந்த தேர்தலில் நடந்தது இல்லையா? இதை போல ஊடகத்தில் எங்கேயுமே நடக்கல. நீங்கள் பார்க்கலாம், உதாரணத்துக்கு ஒரு கோவை மாநகராட்சியில் உள்ள தேர்தலில் அந்த பாரதிய ஜனதா வேட்பாளர் தாக்கப்படுகிறார். அங்கே ஒரு அமைச்சரே சின்னசாமி என்பவர் இருந்து செய்கிறாருன்னு சொல்கிறாங்க, புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்த உடனே 2 பேர் மேலும் வழக்கு பதிவு செய்கிறாங்க. எந்த பிஜேபி மேலும் பதிவு செய்கிறாங்க, அதிமுக அமைச்சரும் பதிவு செய்கிறாங்க. அடுத்த நிமிடமே அந்த வழக்கு பதிவு செய்த எஸ்ஐ மாற்றப்படுகிறார். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, யாராவது ஆளுங்கட்சிக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தால் உள்ளாட்சி தேர்தலில் அதிகாரிகள் அச்சுறுத்தப்படும் என்பது தெரியுது. சாதாரணமாக ஒரு போட்டி இல்லாத ஒரு சூழ்நிலையில் கூட திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற வலிமை வாய்ந்த கட்சிகளில் போட்டியிட்டிருக்குமேயானால் இன்னும் கொலைகள் விழக்கூடிய அளவிற்கு இங்கே வன்முறை ஆட்டம் நடைபெற்றிருக்கும். இவர்களை தவிர்ப்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் பொதுவாக போட்டியிடவில்லை. நீங்கள் சொன்னீங்க தேர்தலில் முறைகேடு ஆளுங்கட்சி கையில் எடுக்குதுன்னு. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து பொதுவாக எல்லா இடத்துலையும் ஆளுங்கட்சி, காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேருந்தே ₹1 கொடுத்து ஓட்டு கேட்டாங்க. பொதுவாக அந்த பணம் கொடுக்கறது எல்லா கட்சியும், திமுக அதிமுக மட்டும் இல்லை, காங்கிரஸ் சொல்லுவாங்க, போட்டியிட விடுவாங்க. அதாவது எதிர்கட்சிகளே, அவங்க ஒரு பேட்டியில் சொன்னாங்க, எங்களுக்கு எதிர்கட்சிகளே இல்லைன்றது. அந்த எதிர்கட்சிகளே இல்லாமல் ஆளுன்றது ஒரு சர்வாதிகாரத்தனம். அதை அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும். இப்போ எதிர்கட்சிகளை இல்லாமல் இருப்பதை செய்வதற்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வேட்பாளர்களை தூத்துக்குடியில் இருந்து திருநெல்வேலியில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும், வேட்பாளரே காணாமல் போயிட்டாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு கட்சியில் சேர்ந்துட்டாங்க.
அதே போல ஒவ்வொரு இடத்திலும் வெட்டப்பட்டிருக்கிறாள். குன்னூர்ல வந்து அந்த டவுன்லோட் பண்ண ஃபார்ம்ல வந்து அவங்களே பிழையா இருந்ததை பிழைன்னு சொல்லி பாரதிய ஜனதாவின் கொள்கை பிடிக்காம அதிமுக சேர்ந்திருக்கலாம் இல்லைங்களா? அது எந்த சூழ்நிலையில கொள்கை என்பது வேறு. உள்ளாட்சி தேர்தலில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கொள்கை என்றெல்லாம் பெரும்பாலும் ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த உள்ளாட்சி தேர்தல் இரத்தக்கலையாக மாறிவிடக்கூடாது என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் திட்டமிட்டு ஆளுங்கட்சியினர் எப்படிப்பட்ட உண்மை செய்வார்கள் என்ற ஒரு எண்ணத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியில்லாமல் இருக்குன்னு தலைவர் கருதியிருக்காருன்னு நான் கருதுறேன். காரணம் கேட்டிங்கன்னா இது ஒரு எப்படி இதில் செயல்படுவார்கள், எப்படியெல்லாம் அவர்கள் திட்டமிட்டு நேற்று கூட கம்யூனிஸ்ட் தோழர்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் தண்டார்பேட்டையில் சவுந்தரராஜன் எம்எல்ஏ அவர்கள் வந்து முறைகேடுகள் நடக்குதுன்னு சொல்கிறார். தேர்தல் அன்னைக்கு 11:30 மணி சொல்கிறார். எல்லாரும் பிடிச்சி கொண்டு ஒரு சத்தத்தில் தங்க வச்சிட்டாங்க. 5 மணிக்கு விடுதலை பண்ணுறாங்களாம் தேர்தல் முடிஞ்ச உடனே. அப்போ எப்படி தேர்தல் நடந்திருக்கிறோம்? ஏன் பெரும்பாலான வாக்குகள் இன்னும் சொல்ல போனால் ராமநாதபுரத்தில் எந்த தலைவர் இறந்தாரோ அந்த தலைவர் பேரிலேயே வாக்களிக்கப்பட்ட இறந்தவர் வந்து ஓட்டு போட்டு போயிருக்காரு. அவரால் இந்த முறைகேடுகள்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் திராவிட முன்னேற்ற போட்டியில் தேர்தலுக்கு பயந்தோ திராவிட முன்னேற்ற ஒரு கட்சி என்பது ஒரு இயக்கம். அந்த இயக்கம் வந்து தேர்தல் என்பது 2ஆம் பட்சம் தான். இப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த உள்ளாட்சி இடைத்தேர்தல்களாக எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. நிச்சயமா. ஆனா இருந்தாலும் நீ இந்த முறைகேடுகள்னு ஆரம்பிக்கிறீங்க இல்லையா? ஏற்காடில் நடந்தது, சங்கரன்கோயில் நடந்தது, புதுக்கோட்டையில் நடந்ததெல்லாம் சொல்றீங்க. ஆனா இது நீங்க சொல்றது எல்லாத்துக்கும் முன்னோடியா எல்லாரும் சொன்னது திருமங்கலம் ஃபார்முலாவை தான் சார். அதாவது நீங்க புரிஞ்சுங்க, ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கும் சரி நாடாளுமன்ற இடைத்தேர்தலும் சரி ஒரு ஆட்சியை கைப்பற்ற உத்வேகம் இருக்கும். இது உள்ளாட்சியில ஏற்கனவே அவங்க வலிவா இருக்கக்கூடிய இடங்கள். அந்த இடங்கள்ல வந்து இவ்வளவு முறைகேடுகள் நடக்கிறதுன்றது ஒரு கேவலமான ஒன்றுதான். எல்லாத்தையும் திருமங்கலத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. அவையெல்லாம் தோற்கடிக்கிற விதமாக ஏற்காடு இடைத்தேர்தல் நடந்தது. என்ன நடந்ததுன்னு தெரியும். முதலமைச்சர் வந்துட்டு போறாங்க, சாயந்தரம் போனவர் பணப்பட்டுவாடா நடக்குது. இன்னும் சொல்ல போனால் ஏற்காடில் தங்கியிருந்தோம், நான் அதை நேரடியாக கண்ணால பார்த்தேன். நான் இப்படி முறைகேடுகள் நடந்துதான் அவங்க காசு கொடுத்து வெற்றி வாங்கலான்ற நினைப்பு வந்த பிறகு அப்ப ஜனநாயகம் இங்க இருக்கிறது. இதுதான் சூழ்நிலை. சூழ்நிலை இவர் வந்து சட்டப்பேரவை இடைத்தேர்தல்கள் எப்படி இவர் சொன்னார். 1984 வசதியாக ஆரம்பிக்கிறார். இதில் ஒன்று வந்து குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, 1981 நடந்த திருச்செந்தூர் இடைத்தேர்தல், அப்பொழுது நடந்த இடைத்தேர்தல் தான் முதலில் இப்பொழுதைய முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சந்திக்கும் முதல் அரசியல் களம் பொதுச்செயலாளர் அறிவிக்கப்பட்டு திருச்செந்தூர் இடைத்தேர்தல். அப்பொழுதைய திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள், அப்பொழுது தென் மாவட்டத்தில் பலமிக்க தலைவராக விளங்கிய வைகோ மற்றும் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள், இவர்கள் மூவரும் தான் அங்கே தொகுதி முழுவதும் சுற்றி வந்து பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். அப்பொழுது மக்கள் திலகத்தால் அனுப்பி வைக்கப்பட்டவர் செல்வி ஜெயலலிதா அவர்களும் வலம்புரி ஜான் மற்றும் அப்பொழுதைய தேர்தல் பொறுப்பாளராக இவர் பேர் மறந்துட்டேன், அவர் போட்டாங்க. இவர்கள் தலைமையில் அங்கே வந்து பிரச்சாரம் மேற்கொண்டு 3 நாள் மட்டும்தான் அரங்கநாயகம் அவர்கள் தேர்தல் பொறுப்பாளராக அங்கே நியமிக்கப்பட்டார். பின்னர் மக்கள் திலகம் அவர்கள் 3 நாட்கள் மட்டும் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். 1 மாதம் அங்கே தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டது இவங்க அம்மா அவர்கள் தான். பிரச்சாரம் மேற்கொண்டு அங்கு அதிமுக வெல்லாது. ஏனென்றால் அங்கே அந்த சமயத்தில் தான் திருச்செந்தூர் கோவில் பிரச்சனை எழுந்தது, பால் கமிஷன் போன்ற விஷயங்கள் வந்திருந்தனால் அங்கே மக்கள் பெருவாரியாக எதிர்ப்பால் இருக்கிறது என்பதையும் மீறி அவர் ஜெயித்தார். அதற்கு பின் வந்தது தான் அவருக்கு ராஜ்யசபா எம்பி பதவி. அதற்கப்புறம் நமக்கு எல்லாமே தெரியும். இடைத்தேர்தல்களை பொறுத்தவரையில் ஐயா அவர்களை ஒப்புக்கொண்டு விட்டார்கள். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் திலகத்தின் ஆட்சி காலத்தில் ஜனநாயக முறையில் எதிர்கட்சிகள் வெற்றி பெற முடிந்தது என்பதை பார்க்க முடிந்தது. அதற்கப்புறம் எப்பொழுது வழக்கம் மாறியது என்றால், இவர்கள் ஆட்சி புரிந்த பொழுது, இவர்கள் ஆட்சிக்கு மீண்டும் திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுதுதான் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு தேர்தல் 89 காலகட்டத்திலேயே வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு தேர்தல்களை சந்திக்கலாம் என்கிற நிலையை இவர்கள் கொண்டு வந்தார்கள். அப்பொழுதும் அதையும் மீறி அதிமுக அந்த இரட்டை இலை சின்னத்தை மீட்டு எடுத்து 3 இடைத்தேர்தல்களும் வென்றது. அதற்கு பின்னால் வந்த இடைத்தேர்தல்களும் சந்தித்தோம், வெற்றி பெற்றார்கள். அதன் பின்னர் நீங்கள் பார்த்தால் இவர்கள் மிக வசதியாக 2006 நடந்த உள்ளாட்சி தேர்தலை மறந்து விடுகிறார்கள். சென்னை முழுவதும் பார்த்தது, அனைவரும் பார்த்தோம், எல்லோரும் சாட்சி. வெள்ளை சட்டையும் கருப்பு பேண்ட்டும் அணிந்து கொண்ட திமுக குண்டர்கள் தெருவில் இறங்கி எப்படிப்பட்ட அராஜகத்தை அரங்கேற்றினார்கள் என்று அனைவரும் பார்த்தோம். ஆக திமுக தான்
தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கும் அல்லது தமிழகத்தில் நிகழ்ந்து வரும் அத்தனை கொடிய விஷயங்களுக்கும் முன்னோடியாக இருப்பது திராவிட முன்னேற்ற நீங்க ஒரு வழக்கத்தை நீங்க வந்து கொண்டுட்டு இத ஒரு வழக்கத்தை நீங்க இதுதான் இங்க நடக்கக்கூடிய வழக்கம், இப்படித்தான் நாங்கள் செயல்படுவோம் என்று கொண்டு வந்து விடும்போது மக்களின் மனநிலை என்ன ஆகிறது? ஐயோ, அந்த குண்டர்களை விட இந்த பிக் பாக்கெட்டுகள் பரவாயில்லை என்கிற நிலைக்கு தானே வருகிறார்கள். இந்த கரண்ட் ட்ரெண்ட் இருக்குல்ல, இந்த இடைத்தேர்தல் வந்து பெரிய வந்து ஒரு ஈகோ பிரச்சனை, எனக்கு ஆளும் கட்சிக்கு இது ஒரு பெரிய மான பிரச்சனை அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு மயிலாப்பூர்ல 94 அந்த டாக்டர் ஸ்ரீதரோ யாரோ ஒருத்தர் எம்எல்ஏவா இருந்தவர் இறந்துட்டாரு. அதுக்கு பதிலா வந்து அந்த கராத்தே பாலசுப்ரமணியம் வந்து நிக்க வச்சாங்க. கராத்தே தியாகராஜன் அவருக்கு எதிராக கராத்தே தியாகராஜன் அவர் காங்கிரஸ் கராத்தே பாலசுப்ரமணியம் ஏடிஎம்கேல நின்னாரு. அப்பதான் முதல் தடவை முதலமைச்சர் வந்து அந்த தொகுதியில வந்து 13 தடவை சுத்துனாங்க, 14 தடவை. ஒரு வட்டத்துக்கும் ஒரு மந்திரி பொறுப்பு, ஒரு பூத் ஒரு பாகத்துக்கும் வாக்காளர் ஒரு பாகத்துக்கும் ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்பு. இந்த மாதிரி கொண்டு வந்தது அந்த மயிலாப்பூர் தேர்தலில் தான். அது வந்து ஃபஸ்ட்டு. அடுத்தது என்னாச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் இப்போ இந்த 2006 தேர்தலில் பார்த்தீங்கன்னா பொது தேர்தலில் இந்த இலவசம் கொண்டு வந்தாங்க கலர் டிவி. இந்த இலவச கலர் டிவி என்ன பண்ணாங்க, செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாளில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு செப்டம்பர் 15ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அக்டோபர் மாதம் தேர்தல். ஸோ செப்டம்பர் 28ஆம் தேதி ஏதோ வந்து அப்படியே அதை முதல் தவணை கலர் டிவியை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த இலவசம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு கொண்டு போனாங்க. இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னுடைய நண்பர்கள் சொன்னது வந்து நிறைய பேர் வீட்டில் அதிமுகக்காரங்க போய் நீங்கள் எதுக்கு பிஜேபிக்கு ஓட்டு போடுறீங்க, உங்களுக்கு நீங்கள் இந்த ஊரில் ஓட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய இந்த மிக்சி கிரைண்டர் ஃபேன்லாம் வராது அப்படின்னே போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. சரி, அது மாதிரி அந்த தரத்தை வந்து நம்ம குறைச்சிட்டே வந்துட்டோம். இதில் என்னென்னா பர்டிகுலராக இதில் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, அந்த இடைத்தேர்தல் வந்து ஒரு சாதாரண நிகழ்வு. ஏற்காடு எலெக்ஷன் நடக்கும்போது குஜராத்லேயும் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் நடந்தது. அப்போ மோடி தான் அங்கே முதல்வர். அவர் போவே இல்லை, எந்த மந்திரியும் போல. அந்த பிஜேபி எம்எல்ஏ கேண்டிடேட் மட்டும் சுற்றுனாங்க, 26,000 ஓட்டில் ஜெயிச்சிட்டாங்க. இங்கே ஏற்காடில் எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்ததுன்னு. 6,000 ஓட்டில் தான் ஜெயிக்கிறாங்க. அதாவது இப்போ கூட பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து பிஜேபி தோற்று போயிருக்கு ஒரு தேர்தலில், இடைத்தேர்தல். ஆமாம், ஒன்றும் இதில் ஒன்றும் அப்படியே இதில் தான் வந்து நம்ம தன்மானமே அடங்கியிருக்கு. இந்த இடைத்தேர்தலில் தோத்துட்டா நம்ம பில்டிங்லேருந்து கூச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறியில் இருக்காங்க. இந்த வெறி வந்து அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களை விட இந்த மாதிரி ஒரு கலாச்சார சீர்கேடு வந்து திமுகவும் அதிமுகவும் மாற்றி ஸ்டாண்டர்டை குறைச்சிட்டே போகிறாங்க. இது மத்தியில் வந்து உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் திரு சேஷன் அவர்கள் கொண்டு வந்த பல மாற்றங்கள், பல நடைமுறையில் வந்து சில நல்ல விஷயங்கள்லாம் கொண்டு வந்ததுனால தமிழ்நாடு தேர்தல்லாம் ஒரு மாதிரி சீரமைப்பு ஆயிருக்கு. இல்லைன்னு சொன்னால் தமிழ்நாடு தேர்தல் கமிஷனுக்கு கீழே தேர்தல் நடந்ததுன்னா அது எப்படி இருக்குங்கிறது இப்போ நம்ம பார்த்துக்கலாம். இல்லை சார், இவர் சொல்றாரு வசதியா குஜராத் என்று இவர்கள் தேர்தலுக்கு முன்னால் இருந்தே குஜராத்தை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள், தேர்தலுக்கு பின்னாலும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை மீறிய சிந்தனையே இவர்களுக்கு வருவதில்லை. இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், உள்ள இந்த இது போன்ற இடைத்தேர்தலில் பீகாரில் பாரதிய ஜனதாவும் இன்றைய ஐக்கிய ஜனதாவும் போட்டுக்கொள்ளாத சண்டையா, அல்லது சமாஜ்வாடி கட்சியும் பாரதிய ஜனதாவும் தேர்தலுக்கு முன்னால் ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்துகிறார்கள். மக்கள் அங்கு சென்று இருவேறு துருவங்களாக நிற்க வைக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அமித்ஷா அவர்கள் இவர்கள் தலைவரே இல்லை, நீங்க பத்தி பேசினாரு அவரு, சட்டமன்ற இடைத்தேர்தல் பேச நம்ம உள்ளாட்சி தேர்தல் ஒரு சாதாரண உள்ளாட்சி தேர்தல் நிகழ்வை பத்தி பேசிட்டு இருக்கோம். 2001 வந்து இங்க வந்து மாநகராட்சி தேர்தலில் மேயர் தேர்தலில் மாண்புமிகு தளபதி அவர்கள் நின்னாங்க. நின்ன பொழுது வாக்கு எண்ணிக்கை அதிகமா போயிட்டே இருக்குது. ஆனால் பாலகங்கா தான் வெற்றி பெற வேண்டும் என்று வாக்குச்சீட்டம் அனைத்தும் அந்த இதுக்கு மாற்றப்பட்டு பெரிய போட்டியே நடந்தது. நேரா நின்ன பிறகுதான் அறிவிச்சாங்க. ஆக இந்த முறைகேடுகளை திட்டமிட்டு ஆரம்பித்தது இவங்க தான். இவங்க வந்து இப்ப என்ன சொல்றாங்க, அவர்கள் குண்டர்கள் நாங்க பிக் பாக்கெட் அடிக்கிறோம்ன்றாங்க. இப்படிதான் சொல்றாங்களே தவிர இதோ தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. அதிமுக வந்து ஒரு தேர்தலையும் பிக் பாக்கெட் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கான்றதை அவரை ஒத்துக்கிறாரு. ஆனா திராவிட முன்னேற்றம் நாங்க ஒத்துக்கிறது இல்லை, நாங்க அதை ஒத்துக்கிறோம். நீங்க அக்செப்ட் பண்றீங்க, நாங்க மறுக்கிறோம், அவ்வளவுதான். நிச்சயமா டாக்டர், நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது
இது போன்ற தேர்தல்களில் அப்ப திமுக என்ன சொல்றாங்க, நாங்க இது பண்ணிக்கிட்டு தான் மக்கள் நலன் அடிப்படையில் தான், அது வேற மாதிரி நடக்கும், நாங்க வந்து ஈக்குவல் போட்டியாளர்கள், எங்களை வந்து வேற மாதிரி பார்த்துருப்பாங்க, ஆனா பாரதிய ஜனதா கம்யூனிஸ்டுங்கனால இந்த அளவுக்கோட போச்சு அப்படின்னு. உங்க 2 பேரையும் அவங்க எதிர்கொண்ட விதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதிமுக எதிர்கொண்ட விதத்தையும். அதாவது திமுகவை பொறுத்த மட்டும் தான் ஆற்ற வேண்டிய ஜனநாயக கடமையிலிருந்து அது தவறி இருக்கிறது, இதில் நழுவி இருக்கிறது. இது வந்து ஒரு வரலாற்று தவறாகவே தான் நான் பார்க்கிறேன். அதே போலவே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எந்த தேர்தலும் இல்லாத மிகப்பெரிய முறைகேடு, ஜனநாயக விரோத செயல்கள் இந்த உள்ளாட்சி தேர்தலில் அரங்கேறி இருக்கிறது. கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தேர்தலில் போட்டி போடுவாங்க, போட்டி போட்ட பிறகு வேட்பாளர்கள் வந்து எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுகிற பொழுது அவர் சொன்ன மாதிரி வாக்கு எண்ணுகின்ற பொழுது முறைகேடு நடக்கும். அதுபோல் பிரச்சாரம் பண்ணுறப்ப பணம் கொடுப்பாங்க, எதிர்கட்சிகளை மிரட்டுவாங்க, இந்த மாதிரிலாம் செய்வாங்க, முறைகேடு நடக்கும். ஆனால் இந்த தேர்தலில் தான் அதாவது போட்டியிடுற வேட்பாளரை போட்டி விடாமல் செஞ்சு கையெழுத்தை வந்து ஃபோர்ஜரியா போட்டு அவர் வித்ரா பண்ணிட்டாருன்னு சொல்லி எல்லா விதமான முறைகேடும் நடந்திருக்கு. அதுல ஒட்டுமொத்த அந்த பதவியிடங்களை பார்த்தீங்கன்னா சரிபாதிக்கு மேல போட்டியின்றே தேர்வுங்கிற மாதிரி அறிவிக்கக்கூடிய சூழல் நீங்க உருவாக்கி இருக்கிறாங்க. அப்படின்னாக்க இதை விட ஒரு முறைகேடு வேற எதுவுமே இருக்க முடியாது. இல்ல மிரட்டல் இருக்கு, பணத்தாசை காட்டல் இருக்கு, சூழ்ச்சி செஞ்சு வந்து போட்டியிடாம வேட்புமனு தாக்கல் செய்யாம புதுக்கோட்டையில் பண்ண மாதிரி முறைகேடுலாம் இருக்கு. இந்த மாதிரி ஏராளமான முறைகேடுகள், மிரட்டல்கள், ஆசை காட்டுறது, இந்த மாதிரி எல்லா விதமான சாகசங்களையும் செய்து அதிமுக வந்து மொத்தம் 530 இடங்களே இருந்தாலும் 11 இடங்கள் தான் எதிர்கட்சிக்கு போயிருக்கு. மீது எல்லாம் வந்து அவங்க தான். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்க மிகப்பெரிய ஒரு வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் அவங்க கொண்டாடக்கூடிய வகையில் அவங்களே உருவாக்கி இருக்காங்க, ஜனநாயக விரோதமாக செஞ்சுருக்காங்க. இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே சமயத்தில் மரியாதைக்குரிய நண்பர் வழக்கறிஞர் சொல்கிறதில்ல ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் என்னன்னாக்க, இந்த தேர்தலில் கொலை வந்திருக்கும், இந்த தேர்தலில் பாதிப்பு வந்திருக்கும், இந்த தேர்தலில் மிரட்டல் வந்திருக்கும், இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. திமுக என்ற கட்சி ஒரு ஜனநாயக கட்சி என்று சொன்னால் அவர்கள் எல்லா விதமான மிரட்டங்களையும் சந்திக்க வேண்டும், மக்கள் தான் அம்பலப்படுத்த வேண்டும். அதனால வந்து இப்படி நடந்திருக்கும் அப்படி நடந்து யூகங்கள் அடிப்படையில் நாங்கள் தேர்தலில் பங்கேற்க காரணங்கள் சொல்வது ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இப்போ நாங்கள் எதிர்கொள்ளவில்லையா? பிஜேபி எங்களுக்கு நேர் எதிரான கட்சி தான், அவங்க எதிர்கொள்ளவில்லையா? இன்னும் சொல்ல போனால் பிஜேபிக்கு அதிமுக மறைமுகமான உறவே இருக்கிறது. இங்கதான் போட்டி போட்டுக்கிறாங்க. அவங்க பேசுறத பார்த்தா விஷயங்கள் புரிஞ்சுக்கணும் சார். வேட்பாளர்கள் தாவுகிறார், கட்சி தாவுகிறார்கள் என்று ஐயா அவர்கள் சொன்னார்கள். வேட்பாளர்கள் கட்சி தாவுகிறார்கள்னா இவங்க நீலகிரி நம்ம கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே நம்ம பார்த்தோம். நீலகிரி தொகுதி வேட்பாளர் வந்து பின்வாங்குறாரு, தவறு நடக்குதுன்றாங்க. அப்பட்டமா வந்து ஒரு இத்தனை மணி நேரத்தில் ஒரு படிவத்தை கொண்டு போய் நீங்க உங்களால தேர்தல் ஆணையத்தை சமர்ப்பிக்க முடியலையா? இதை கூட தெரிந்து கொள்ளாத கத்துக்குட்டி கட்சிகளாக இவர்கள் இருந்துவிட்டு தமிழகத்தில் இவர்களை தலைமை ஒரு வேட்பாளர் ஏதோ ஒரு தவறு நடந்தது, ஒரு வேட்பாளர் இல்லைங்க, ஒரு போட்டியிடக்கூடிய ஒரு வேட்பாளரை நீங்க வந்துட்டு வந்து ஒரு படிவத்தை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு உங்களால முடியலன்ற பட்சத்துல நீங்க உங்களுக்கு வந்து நீங்க அப்ப நீங்க இன்னும் கத்துக்குட்டி ஸ்டேஜ்ல இருக்கீங்க. இப்ப நான் இருப்பது ரொம்ப நன்றி எங்களை எல்லாம் கத்துக்குட்டின்னு சொன்னதுக்கு. ஒட்டுமொத்தமா சொன்னா இவர்களை பாரதிய ஜனதாவை சொல்றேன். பாரதிய ஜனதா இன்னொரு முக்கியமான கட்சி. நீங்க டெல்லியை வச்சு பேசாதீங்க, நீங்க டெல்லியை வச்சு அதாவது இல்ல இப்ப என்னன்னா எல்லாருமே ஒத்துக்கிட்ட விஷயம் வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பலம். எப்படி மத்தியில் பாரதிய ஜனதா ஒரு பலத்துடன் வெற்றி பெற்று இருக்கிறோம், அந்த மாதிரி தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல்கள், பாராளுமன்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய வெற்றியை குவிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல நீங்க வந்து இப்ப கத்துக்குட்டின்னு விமர்சிக்கிற பாரதிய ஜனதாவை இடதுசாரிகளையும் பார்த்து எதற்காக இவ்வளவு மெனக்கண்ண வேண்டிய உங்களுக்கு எதிரான திமுகவே போட்டி இல்ல. இங்க வந்து இடதுசாரிகளை வந்து நாங்க வந்து இடதுசாரிகள் என்று அஞ்சுகிறோம் என்றோ அல்லது இடதுசாரிகள் வந்து முதல்வர் எங்களை பார்த்து அஞ்சுகிறார் என்றோ பொறுப்பற்ற முறையில் ஒரு சாடிக்கொள்ளவில்லை. ஆனால் முதல்வர் இடைத்தேர்தலில் மக்களை சந்திக்க போகலாமா வேண்டாமா? அதற்கு ஒரு வாரம் முன்னாடி திரு கருணாநிதி அவர்கள் அறிக்கை விடுகிறார். முதல்வர் எல்லாவற்றையும் வீடியோ கான்ஃபரன்சிங் வழியாவே திறந்து விடுகிறார். அவர் மக்களை சென்று சந்திப்பதே இல்லை என்று. சரி, மக்களை சென்று சந்திப்பதற்கு என்ன செய்யலாம்? அவரது ஆட்சி காலத்தில் இருந்தது போல பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா, வேற ஒரு தலைவனுக்கு பாராட்டு விழா, தானே எழுதி நின்ற தானே தலைவனுக்கு பாராட்டு விழா என்று வாரம் ஒரு பாராட்டு விழா எடுத்துக்கொண்டு அதை போட்டு காட்டிக்கொண்டு அதில் குதூகலித்துக் கொண்டிருக்கிறார் முதல்வர். இல்லை, அவர் பணிகளை மக்களை சென்று சந்திக்க வேண்டும். மக்களை சென்று சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு. இடைத்தேர்தல் சந்திக்காத
மாத முதல்வர் அப்படின்னா அது வந்து அதிமுக தலைவர் தான். அதாவது மந்திரிகளை பார்க்க முடியாது, மக்கள் பாக்குறது. ரெண்டாவது நான் முடிச்சிடறேன். அதாவது இவங்க வந்து சொல்றாங்க தானே பாராட்டு விழா நடத்தின முல்லை பெரியாருக்கு பாராட்டு விழா நடத்திக்கிட்டு யார் நடத்திக்கிட்டாங்க? யார் செல்வ நடத்தினாங்க? விவசாயிகள் நடத்தினாங்க. இவங்க கட்சிக்காரங்க மந்திரிகள் போய் நடத்துறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு அமைச்சர் மின்சாரத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு, அதற்காக அங்க டெல்லியில கூட்டம் நடக்குது, அமைச்சர்கள் மாநாடு. அதற்கு போகாமல் உள்ளாட்சி தேர்தலில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. மக்கள் நலன் பெருசு, மக்கள் நலன் பெருது என்று கருதுற முதல்வர் என்ன சொல்லியிருக்கணும்? நீ போங்க என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அங்க போய் என்ன பதவி போயிட்டுறதுக்காக அங்க போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதே முதல்வர் எத்தனை மக்களை சந்தித்திருக்கிறார்? அங்க வாசல்ல நின்று கும்பிடுறவங்களை மட்டும் பார்ப்பாங்க அவங்க. அவதான் முதல்வர் அவங்களுக்கு. ஆனால் தலைவர் கலைஞர்கள் தனது தள்ளாத வயதில் கூட மக்களை சந்திப்பு இன்னும் தொடர்களை சந்திக்கக்கூடிய ஒரே தலைவர் அவர் தான். எல்லாரும் எளிமையா பார்க்கக்கூடிய ஒரே தலைவர் அவர் தான். இவங்க சொல்றாங்க பெருந்தலைவர் சொல்லும்போது அதாவது காவிரி தாயின்னு பட்டம் கொடுத்தாங்க. இன்னைக்கு தஞ்சை மாவட்டத்துல விவசாயிகள் வந்து வறண்டு போய் கிடக்குது. அரசியல்ல பேர் வந்ததுக்கு தானே அவங்க எதனால இவங்க திடீர்னு வந்தாங்களா? இதில் ஒரு அரசியல் இப்பதான் வந்ததா? காவிரி நீர் போராட்டம் பல்லாண்டுகளா பழுக்க வைக்கிற மரம் நடுறோம், இவங்க பழம் வந்து அறுத்து சாப்பிடுறாங்க. இந்த நிலைமை தான். இதுல ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஐயா அவர்கள் கூறினார்கள் இது மாதிரி இவங்க வந்து பாராட்டு விழா நடத்தினாங்கன்ட்டு. மன்னிக்க வேண்டும், பாராட்டு விழா இல்ல, அந்த விவசாயிகள் நன்றி அறிவிக்கும் விழாவாக எடுத்தார்கள். என்று சொன்னார்கள். வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயம் அரங்கேறி இருக்கிறது. அங்கே அங்கு மேடையில் உங்களுக்காக நான், உங்களால் நான் என்று சொன்னார்கள். வரவில்லை, நீர் வரவில்லை என்று பத்தி பேசுவதற்கு திமுக 2001 ஆண்டு வரை இவர்கள் என்ன செய்தார்கள்? கிருஷ்ணா நதி நீர் வருகிறது, எங்கிருந்து? ஆந்திராவிலிருந்து வருகிறது. ஆந்திராவிலிருந்து வருகிறது. அப்போ மாண்புமிகு அப்பொழுது இருந்த முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் ஒரு சொம்பில் அந்த நீரை இப்படி ஊற்றுகிறாராம். சந்திரபாபு நாயுடு ஊற்றுகிறாராம், இவர் குடித்துக் கொள்கிறாராம். விழா எடுத்தார்கள். பின்னர் 2001 அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிந்தது அங்கு பைப் கனெக்ஷனே கொடுக்கவில்லை பல மைல்களுக்கு. அப்புறம் முதல்வரே சுட்டிக்காட்டினார். திமுகவுக்கும் அதிமுக லாவணி கட்சி கிடையாது. என்னன்னா இது வந்து ஒரு பொறுப்பான இந்த இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய முறைகளை பற்றி தேர்தலில் வந்து அதிமுக என்ன செய்தது பற்றிலாம் பேச வேண்டிய விஷயம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னாக்க நீங்கள் பேசுகிற பல விஷயங்களை பல கேள்விகள் கேட்டீங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் மரியாதை டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இங்கே ஜனநாயக படுகொலைன்னு சொல்லி கடுமையான அதிமுக விமர்சனத்தை வைக்கிறார். மத்திய தலைவர்கள் யாராச்சும் அதிமுக விமர்சனம் பண்ணியிருக்காங்களா? இந்த தேர்தல் முறையை தான் ஏதாச்சும் பேசியிருக்காங்களா? ஏன் பேசல? தம்பித்துறை அமித்ஷா அவர்கள் ரிப்போர்ட் கேட்டிருக்காரு. ரிப்போர்ட் கேட்டவர் எப்ப சொல்றாரு? ஏன் தேர்தல் முன்னாடி சொன்ன ஏன் அறிக்கை விடல? தேர்தல் இங்க தான் நடக்குது ஒழிய சென்ட்ரல் நாடகங்க தமிழ்நாடு நடக்கும் நாடகம் ஒரு மிகப்பெரிய நல்லுறவு மறைமுகமா இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படி பார்த்தா பிரகாஷ் கரத் அவர்கள் வந்து மிகுந்த மரியாதையை முதல்வர் மீது வைத்திருக்கிறார். இங்க வரும்போது சந்திக்கிறார். ஏவி வர்தன் அவர்கள் வரும்போது சந்திக்கிறார்கள். சந்திப்பதில்லை இல்லை என்ற பொழுதிலும் வரவழைத்தது இங்க பாருங்க, தவறா சொல்லக்கூடாது. ஹலோ இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் பேசுறப்ப மத்திய அரசாங்கத்துடன் நல்லுறவை பேணி காக்க வேண்டும். மத்திய அரசு மோதல் போக்கு இருக்கக்கூடாது என்றும் இவர்களே சொல்வார்கள். மத்திய அரசு கையாளாது 16 ஆண்டுகளுக்கு பிறகு 16 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் இந்த திமுக கும்பல் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் கருணாநிதி குடும்ப கும்பலின் ஆதிக்கம் இல்லாத ஒரு மத்திய அரசாங்கம் அமைந்திருக்கிறது. எங்களை பொறுத்தவரையில் இது தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் அமைச்சரவை அளவில் மத்தியில் இல்லை என்றாலும் இது ஒரு தமிழகத்துக்கான வசந்த காலம். 16 ஆண்டு காலம் இந்த கேன்சர் இருந்தது. ஜெயலலிதா கைவாளிக்கு பேச முடியும், ஏன் பேச முடியாது? வந்து மேடை மேடையில நாகரிகம் பேச வந்து ஒரு நாகரிகமற்ற வார்த்தை. திமுக ஒரு அரசியல் கட்சி, அதை போய் ஒரு கும்பல் ஒரு கும்பல் சொல்றோம், அதே விஷயம். ஆனா என்ன சொல்ல வரேன்னா அவர் சொல்ற சில கருத்துக்கள் நாசுக்கா தவறா பதிவு பண்றாரு. பிரகாஷ் கேரட் வந்தா பாக்குறாரு, ஏவி பரத் வந்தா பாக்குறாரு. நாங்களா பார்க்க வந்தோம், அவர் அழைத்த பிறகுதான் பார்க்க வந்தாங்க. அந்த கருத்தை வந்து தவறா சொல்லக்கூடாது.
வரலாற்று பதிவில் கரெக்டாக சொல்லணும். அதனால நினைத்த போத பார்க்கக்கூடிய முதல்வராக இருக்காங்க அவங்க ஜெயலலிதா அவர்கள். ஏற்கனவே அவர் பார்க்க முடியாத முதல்வராக இருக்கிறாங்க. ஒரு உண்மை வந்து தவறா பதிவு பண்ணக்கூடாது. பரதன் வந்து அவரா பார்த்த மாதிரி, பிரகாஷ் காரத் வந்து அவங்களா பார்த்த மாதிரி சொல்லக்கூடாது. அவர்களை அழைத்த நடிப்பினவங்க பார்த்தாங்க, அதுதான் உண்மை. அதுக்கு அடுத்த விஷயம் வந்து இப்ப வந்து அதிமுக தரப்புல இருந்து பாரதிய ஜனதா அதிமுக தான் நிறைய அந்த மோதல் நடைபெற்றது. அப்ப வந்து பாரதிய ஜனதா தரப்பு சொன்னது எங்க ஆட்களை கடத்துறாங்க, நீங்களே சொன்னீங்க மிரட்டுறாங்க, ஆளுக்கு இழுக்கிறாங்க, பணம் வச்சு மாட்டுறாங்க. ஆனா இந்த விஷயங்களுக்கு அதிமுக சொன்னது வந்து முதல் உங்க கட்சிக்குள்ள கோஷ்டி பூசல் இல்ல, சார் கூட வேற லாங்குவேஜ் சொன்னாரு, உங்க கட்சி தொண்டர்களுக்கு ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை, அதனாலதான் இதாகிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப இடதுசாரிகளை நாங்க மிரட்டினதா எங்கேயாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்கா, நாங்க அவங்கள யாரோ ஆள் வச்சு கடத்தணுமா, பணம் கொடுத்து கூப்பிட்டோமா, குற்றச்சாட்டுன்னு சொல்றாங்க. நீங்க என்ன பாக்குறீங்க? அதாவது வேட்பாளர்களை கடத்துவதும், அவர்களை விலை கொடுத்து வாங்குவதும், அவர்களுக்கு மாதிரியே வந்து பொய் கையெழுத்து போட்டு அவங்கள வந்து வாபஸ் பெற்றதா சொல்றது, இது எல்லாமே வந்து இந்த தடவை தான் அரங்கேறி இருக்கு. இதுல பிஜேபி வேட்பாளர்கள் வந்து சக்தி வாய்ந்த வேட்பாளர்களாக இருந்திருப்பாங்க, அதனால அவங்க வந்து அந்த மாதிரி அதிமுக அந்த மாதிரி அராஜகம் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இதை நான் இப்போ பதிவு பண்ணுறேன். இந்த தேர்தலில் இவங்க வந்து பெரிய வெற்றி பெற்றுட்டோம், தமிழ்நாட்டில் அதிமுக வந்து பலமான கட்சின்னு காமிக்கிறதுக்கு எதுக்கு காமிக்கணும்னா, வர 27ஆம் தேதி வரப்போகிற தீர்ப்புக்காக தான். அதாவது தமிழ்நாட்டில் வந்து தான் வந்து மிகப்பெரிய தலைவர், தானை வந்து மக்கள் பின்னால் இருக்காங்க, அதாவது எலெக்டட் அன்அப்போஸ்டா நான் வந்து எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறேன் அப்படின்னு முதல்வர் வந்து அது யாருக்கு காட்டுறாருன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு மாயை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் வந்து முதல்வருடைய முதல் எண்ணம், வேற ஒரு எண்ணமும் கிடையாது. அது இல்ல. குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னவென்றால், இவர் ஒரு வக்கீலாக இருக்கிறார். இவர் என்ன சொல்ல வருகிறார், முதல்வர் நீதிபதி பாதிக்கும், நீதிபதி அல்லது அவரது முடிவை பாதிக்கக்கூடிய விதமாக நடந்து கொள்கிறார் என்று சொல்ல வருகிறாரா, அல்லது நீதிபதியை மிரட்டுகிறார் என்று சொல்ல வருகிறாரா, என்ன சொல்ல வருகிறார் இவர்? அப்படி என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் திரு ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் வந்து முதல்வரை சந்தித்து விட்டு போன அன்றைய தீர்ப்பின் தேதியும் அறிவிக்கப்பட்டது என்பதனால் ரவிசங்கர் பிரசாதும் இதில் கைகூட்டு என்று சொல்ல வருகிறீர்களா? என்ன விதமான ஒரு சொல்லாதீங்க, அரசியலா பாருங்க சார். நீங்க அரசியல் நீங்க வழக்குடன் ஒப்பீடு செய்வது யார்? தேர்தலை வழக்குடன் லிங்க் சொல்ல போனா திருநெல்வேலியில வெள்ளையம்மாள் ஒருத்தவங்க கட்சி மாறினாங்க. அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கணவர் சிறிது காலம் முன் வரை அதிமுக இருந்தார், இவங்களும் அதிமுக இருந்தாங்க. அவங்க வேணா ராங்கா சாய்ஸ் பண்ணிக்கலாம் கேண்டிடேட்டை, அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. இவர் கோவையில் அந்த மாதிரி வந்து வேட்பாளர் நின்னாரு, கையை உடைச்சாங்க அவரை. அங்கே எல்லாருமே மிரட்டப்பட்டார்கள். இடதுசாரி கட்சி தோழர்கள் வந்து அதிகம் மிரட்ட முடியாத காரணத்தில் அவங்க விலை போகலை, களத்தில் நின்னாங்க. நம்ம தோழர் சொல்லும்போது சொன்னார், திராவிட முன்னேற்ற ஜனநாயக கடமையை ஆற்ற தவறிவிட்டதுன்னு. ஆனால் எங்களுக்கு எடுத்த தகவல் அடிப்படையில் தான் நாங்கள் நிற்கலை. நாங்கள் அது வெளியே சொல்ல, ஏன்னு கேட்டால் கடந்த 2006 2018 சட்டசபை நடந்தது. அதிமுக தருமபுரியில் வந்து பெண்ணாகரம் தொகுதியில் வந்து டெபாசிட்டே போச்சு. அதற்கு பின்னர் அவங்க தேர்தலில் நிக்கலன்னு முடிவு எடுத்தாங்க. அதனால அவங்க ஜனநாயக கடமை ஆற்றல்னு சொல்ல முடியாது. பின்னர் வந்து தேர்தலில் ஜெயிக்கிறாங்க. இல்ல ஆற்றல்னு சொல்லல, அதிமுக பயந்துச்சுன்னு சொன்னோம், நாங்க வேற சொல்லல, ஆனா சொன்னோம். ஆனால் பின்னாடி தேர்தல் வந்துச்சு, வெற்றி பெறாங்க. அதனால ஜனநாயக கடமை என்பது அந்த தேர்தலை பொறுத்து என்ன தேர்தல் என்பதை முடிவெடுப்பதானே தவிர வேற ஒன்றும் காரணம் இல்லை. ஜனநாயக கடமை திராவிட முன்னேற்ற ஆற்றாமல் தவிர்த்ததில்லை. அதே போல நண்பர் பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி திமுக கும்பல்னாரு பேசுனார், சார் கூட கண்டிச்சாங்க. ஆனால் நான் சொல்றேன், இல்லை நான் முடிச்சிடறேன் சார். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவரோ அல்லது நாங்களோ யாருமே வந்து ஊழல் செய்ததாக கொள்ளையடித்ததாக நீதிமன்றத்தை சந்திச்சிடல, எங்க தலைவர் உட்பட. இன்னும் சொல்ல போனால் சார், அது வந்து அவங்க ஒரு ஒன்னாவது மற்றதுல. ஆனா சொல்றேன், ஆனா இதே சசிகலா கும்பல குடும்பத்தோடு ஊழல் செய்ததுக்காக சந்தி கொண்டு ஒருத்தவங்களை பத்தி கும்பல்னு சொல்லாம, நான் பேர் சொல்ல விரும்பல, எல்லாரும் தெரியும், அவர் அளவுக்கு நான் இறங்கி போக முடியல. உங்களுக்கு இந்த தேர்தலில் நீங்க இந்த மாதிரி பண்றாங்க, அராஜகம் பண்றாங்க, பல்வேறு விஷயம் குற்றச்சாட்டினாலும் அதிமுக வந்து ஒரு பலமான கட்சியா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்க ஒத்துக்கிறீங்களா? என்னதான் இருந்து போனாலும் இவ்வளவு பெரிய ஒரு தமிழ்நாட்டுல அதிமுக திமுக தான் வந்து பார்க்க போனா முன்னணி அரசியல், அவங்க தான் ஆளுங்கட்சி மாறி மாறி வராங்கிறதுல ஒன்றும் யாரும் மறுப்புலாம் சொல்ல. இந்த முடிவை எதிர்பார்த்து தான் நீங்க தேர்தல் நீங்க, அதாவது தேர்தலில் நிக்கணுங்கிறது ஜனநாயக கடமை. அதுவும் இல்லாம இப்போ வந்து திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தலைமையில வந்து இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்போட நல்லா இன்னும் வேகமா இருக்கணும், நல்லா அதுல வந்து இப்போ தேர்தல்களாம் வந்து நமக்கு உடனே அவங்க வந்தவொடனே வந்ததுனால நம்மளுடைய ஒரு கட்சின்னா நின்று தான் ஆகணும். அதனால நிச்சயமா இதுல வந்து ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். ஏன்னா நம்ம இப்போதான் பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சதுனால
சரி இதில் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நம்ம திருப்பி ஒரு டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அளவில் தான் நின்னோம். அதுக்கு என்னமோ அது நடந்தது. இல்லை அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து திமுகவும் நிற்காதனால திமுக காரங்க எப்படினாலும் ஏடிஎம்கே போட மாட்டாங்க. திமுக காரங்க பாருங்களேன், இப்போ பிஜேபி உங்களோட கொள்கை முரண்பாடு இருக்கா இல்லையாங்கிறதுலாம் வேற விஷயம். அவங்களுக்கு இப்போதைக்கு அவங்களுக்கு டார்கெட் ஏடிஎம்கே தான். ஆனா அவங்க கூட திமுக நிக்கல அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இல்ல வாக்கு எண்ணிக்கையை நீங்க செய்ய நீங்க அப்ப பார்க்கணும். வாக்கு எண்ணிக்கையை நீங்க பாருங்க. கடந்த 2011ஆம் ஆண்டு அக்டோபர் வெளிவந்த தேர்தல் முடிவுகள், இதே உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளில் ஐயா அவர்களுக்கும் தெரிஞ்சுக்கும். அதில் வந்து ரொம்ப தெளிவாக என்ன வந்ததுன்னா, அதிமுக பெற்ற வெற்றி 2,81,000 மொத்த வாக்குகள் அதிமுக பெற்றது. அதில் வெற்றி வகிதம் பார்த்தீங்கன்னா ஒரு 1,27,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருப்பாங்க. அடுத்து வந்தது திமுக. இன்றைக்கு வெளிவந்திருக்கும் தேர்தல் முடிவுகள் 2,91,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அதாவது கடந்த உள்ளாட்சி தேர்தலில் இவர்கள் பெற்ற வெற்றியானது அந்த மார்ஜின், இந்த டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க, அதை விட அதிகமாக, அந்த மார்ஜினை விட அதிகமாக இந்த மார்ஜின் இருக்கு இப்போ. அது மட்டும் இல்லை, அவங்க மொத்த வாக்கை விட இந்த மார்ஜின் அதிகமாக இருக்கு. அப்படின்னா அந்த அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தேர்தலை புறக்கணியுங்கள் என்று அவரது தலைவர் சொன்னதையே அவர்களது ஆதரவாளர்கள் ஏற்கவில்லை என்றுதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு சதவீதம் இப்ப 45% தான். ஆக திராவிட முன்னேற்ற இவர்களுடைய வேகமாக இருக்கிறது. அரசியல் கட்சி ஒழுங்கா ஃபைல் பண்ண முடியலன்றது விவேகமற்ற வேகம். என்ன செய்வீர்கள்? சின்ன கட்சியா இருக்கலாம், பெரிய கட்சி, பெரிய கட்சி. எங்களை பார்த்து இங்கே நியமிக்கப்பட்டிருப்பவர்கள் கத்துக்குட்டிகளாக இருக்கிறார்கள். அதாவது ஊறி திளைத்து அதிலேயே நாட்டை நடத்துறவங்க வந்து இதெல்லாம் ரொம்ப சொல்லக்கூடாது. ரொம்ப பாக்குறது சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி பார்லிமெண்ட்லயும் பேசிட்டா பரவாயில்ல. ஆனா தம்பித்துறை அவங்க வந்து என்ன, அதனால இங்க பேசுறதுலாம் நாடகம் தான். அதுக்கடுத்து நான் என்ன வரேன்னாக்க, ஏன் வந்து திமுக தன்னுடைய ஜனநாயக கடமையை வந்து செய்ய தவறிவிட்டது என்று சொன்னாக்க, இந்த தேர்தல் போட்டிட்டு இருந்தாக்க ஒரு மதவாத கட்சி அதிகமான வாக்குகள் தடுத்திருக்க முடியும். மறைமுகமாக தமிழ்நாட்டில் ஒரு மதவாத கட்சி, பாரதிய ஜனதா கட்சி அதிகமான வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பை திமுக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இந்த திமுக கூட்டணி வைத்து கொண்டாடவில்லையா? இன்னைக்கு ப்ரோக்ராம்ல எல்லாம் உங்க ஷோ தான், நான் பேசல, இப்பதான் பேசுறேன். அதனால என்னன்னாக்க, இன்றைக்கு கணிசமான வாக்குகளை அதிகமாக பெறக்கூடிய வகையில் இன்றைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி பல இடங்களை பெற்றிருக்குனாக்க, அது காரணம்னாக்க அதிமுக எடுத்து ஓட்டு போடக்கூடிய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பல பேர் வந்து பெரும்பாலும் பிஜேபிக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதனால பல இடங்களில் பார்த்தீங்கன்னாக்க 20,000 ஓட்டு, 10,000 ஓட்டு, 5,000 ஓட்டு, 2,000 ஓட்டுலாம் வாங்கிருக்காங்க. அது கூட திமுகவினர் போட்ட ஓட்டு தான் சொல்றீங்களா? இல்ல, திமுக உட்பட பல பேர் போட்ட ஓட்டு தான். அதிமுக எதிராக போடப்பட்ட ஓட்டு அந்த ஓட்டு. அதில் பல இடங்களில் நாங்கள் வந்து பெரும்பாலான இடங்களும் போட்டி இல்லை, வெகு சில இடங்களில் நாங்கள் போட்டி போட்டிருக்கோம். அந்த மாதிரி போட்ட இடங்களில் எங்களுக்கு கணிசமாக வாக்கு கிடைச்சிருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இடதுசாரிகள் போட்டியிடாத இடங்கள்ல திமுக, தேமுதிக இது போன்ற பல கட்சி, மதிமுக எல்லாம் போட்டியிடாத இடங்கள்ல அதிமுக எதிர்க்க வேண்டிய ஒரு நோக்கத்தோட வாக்களித்தவர்கள்லாம் பிஜேபி வாக்கு போட்டிருக்காங்க. அப்ப அந்த தாமரை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற உணர்வு வந்து மறைமுகமாக திமுகவை ஏற்படுத்திருக்கிறது ஒரு குற்றச்சாட்டு. அதனால அந்த வகையில அவங்க வந்து ஜனநாயக கடமையில மட்டும் தவறல, ஒரு மதவாத கட்சி பக்கம் மக்கள் வந்து திரும்ப தவறான தோழர் பதிவு செய்யறாரு. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தலைமை என்ன சொல்லுவாரு, இப்போ வந்து உதாரணத்திற்கு ஓட்டு தேர்தலை போட்டி இந்த ஒரு தொகுதியாக ஒரு திராவிட முன்னேற்ற சுயேட்சாவோட போட்டியிட வரலாறு கிடையாது. ஆனா தேமுதிக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் வந்து சுயேட்சா போட்டிட்டு ஒருத்தர் ஜெயிக்கிறார். இப்படி மற்ற கட்சியோட கட்டுப்பாடு இல்லாம போலாம். திராவிட முன்னேற்ற அந்த மாதிரி ஓட்டு போட மாட்டாங்க, மாற்றி போட மாட்டாங்க. ஆனால் அங்க களத்தில் நிற்பவர்கள் உள்ளாட்சியில யார் யார் நிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கும். இரண்டாவதாக, இந்த ஆளுங்கட்சி இதுவரை செய்யாத முறைகேடு ஒன்னு சொல்ல போனா, புதுக்கோட்டையில வேட்புமனு தாக்கல் பண்றதுல ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த புது ட்ரெண்ட், எல்லாரும் வேட்புமனு தாக்கல் பண்ண விடுவாங்க. இவங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தரையா ஒரு 100 பேரை நிக்க வைக்கிறாங்க. 100 பேரை நிக்க வச்சு யாருமே வேட்புமனு தாக்கல் பண்ணல, பொறுமையா செய்கின்றாங்க. கடைசியா நேரம் முடிஞ்சு போச்சுன்னு கடைசியா நிக்க வச்சு தடுத்துறாங்க. இது ஒரு புதுமையான ட்ரெண்ட். அதாவது ஜனநாயக கடமை ஆட்டுவதற்கே தடுக்கப்பட்டிருக்காங்க திட்டமிட்டு.
இதில் திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் இறங்கி தான் நிலைமை வேற மாதிரி இருந்திருக்கும். நான் சொன்னது அது புரிஞ்சிக்கல. ஏனென்றால் அதை தவிர்ப்பதற்காகத்தான். ரெண்டாவது பிஜேபி வளர்க்கணும்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. இங்கே காரணம் கேட்டா மக்கள் வந்து ஒரு காலகட்டம் சொல்லுங்க தேவையில்லைன்னு சொல்ல அவர் நீங்க நின்றுந்தீங்கன்னா பிஜேபிக்கு இதுல உங்களுக்கு நான் சொல்றேன் 2000 இவர் ஐயா சொன்னாரு அந்த மதிமுகவோட வாக்குகளும் திமுகவோட வாக்குகளும் பாரதிய ஜனதாக்கு வந்துருச்சுன்னு. தவறு எண்ணிக்கையின் அடிப்படையில் மதிமுக பெற்ற வாக்குகள் 27,209 கடந்த தேர்தல்ல. காங்கிரஸ் பெற்ற வாக்குகள் 30. உள்ளாட்சி இடைத்தேர்தல் 26,000 இருந்து அவங்க வந்து மேல போயிருக்கிறது வந்து மற்ற எல்லா கட்சிகளுடைய வாக்குகள் தான்றதை ஏத்துக்கிறாங்க. ரொம்ப அதாவது இந்த மாதிரி இடைத்தேர்தல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ளாட்சி தேர்தலுக்கே வந்து தமிழ்நாட்டுல வந்து ஓட்டுப்பதிவு ரொம்ப கம்மி தான். கட்சிக்காரர்கள் பொதுமக்களா போய் ஓட்டு போடுறதுங்கிறது வந்து உள்ளாட்சி தேர்தலில் ரொம்ப கம்மி. நாங்க பார்த்த ட்ரெண்ட் வரைக்கும் கட்சிக்காரங்க தான் போறாங்க, ஒரு கட்சி சார்புடையவர்கள் தான். பொதுமக்கள்னு போறது கம்மி. அதுவும் உள்ளாட்சி இடைத்தேர்தல் அதுவும் இந்த மாதிரி ஒரு அராஜகம்னு சொன்னா பொதுமக்கள் யாரும் அந்த பக்கமே போயிருக்க மாட்டாங்க. கட்சிக்காரர்கள் தான் போவாங்க, கட்சி சார்புடைய குடும்பங்கள் தான் போய் போடுவாங்களே தவிர ஜெனரல் காமன் மேன் போவே மாட்டான். அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இன்சென்டிவ் கிட்டத்தட்ட அவங்க குடும்பம் ஓரளவு சார்புள்ளவங்க போவாங்க. ஜெனரல் பப்ளிக்கு இந்த மாதிரி நாங்க இது மூலமா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா பிஜேபி வளர்ந்துக்குன்னு சொல்ல வர்றாரு. என்னுடைய வேலை இல்ல பிஜேபி வளர்ந்துக்கு சொல்றேன். பிஜேபி வளர்ந்துருக்கு பத்தில கம்யூனிஸ்ட்காரங்க ஓட்டு கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு போயிருக்கோம். நீங்க ஜெனரலா நீங்க ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் நான் கேம்பெயின் எவ்வளவோ பண்ணியிருக்கேன். அந்த அடிப்படையில் சொல்றேன், நீங்க காமன் மேன் வீட்டில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் போய் ஓட்டு போடுன்னு அனுப்பவே முடியாது. அனுப்பவே முடியாது. கோவையில் கிட்டத்தட்ட 1 லட்சம் ஓட்டுகள் மேல பிஜேபி வாங்கியிருக்கு. திமுக நின்று இருந்தால் இந்த 1 லட்சம் ஓட்டு பிஜேபி வாங்கியிருக்க முடியாது. அதான் என்னோட கருத்து. அதனால பின்னால வந்து இதுக்காக வந்து எப்படிங்க பிஜேபி வாங்கிச்சு. அதனால இதுல என்ன சொல்றேன், திமுக என்ற ஜனநாயக கட்சி ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய கடமையை செய்ய தவறின் மூலமாக மறைமுகமாக அவங்க திட்டமிட்டு சொல்ல மறைமுகமாக பாரதிய ஜனதா கட்சி பல தொகுதியில வந்து பல இடங்கள்ல வாக்குகளை அதிகம் பெற உதவி இருக்கிறார்கள். உறவு இருக்கோ பாரதிய ஜனதா கட்சி அது எதுவும் நடக்கலாங்க. அதனால அதை பத்தின இப்ப நம்ம பேச அதுக்கான தருணம் இது இல்ல. அதனால என்னுடைய வாதம் எனக்கு இந்த தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுல ஈடுபட்டு இருக்கு. அதே மாதிரி திமுக தன்னுடைய வரலாற்று கடமை செய்ய தவறி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் இங்கு வந்து ஏதோ அதிமுக எதுக்குற மாதிரி ஒரு நாடகத்தை நடத்துது. மறைமுகமாக அவங்களுக்குள்ள நெருக்கமான உறவு இருக்கிறது. அப்படி உண்மையிலேயே அவங்களுக்குள்ள ஒரு அரசியல் ரீதியான முரண்பாடு இருந்தா பார்லிமெண்ட்லயே பேசலாம். பார்லிமெண்ட்ல வந்து கண்டிக்கட்டுமே, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஜனநாயக விரோத செயல்கள், படுகொலை, இந்த உள்ளாட்சி தேர்தலுக்காக ஒரு இந்தியா முழுவதும் இருக்கிற ஒரு கட்சி அது கண்டிக்கணுங்கிறது நம்மளும் எதிர்பார்க்கறது கொஞ்சம் அதிகமா தானே. அவங்க பேசுறத பார்த்து அவ்வளவு ஆவேசமா இருக்கு. இங்கதாங்க பேச முடியும். மகாராஷ்டிரா இடைத்தேர்தல் உள்ளாட்சி இடைத்தேர்தல் பத்தி நம்ம இங்க பேச முடியுமா? இல்ல அசாம்ல ஒரு இடைத்தேர்தல் நடக்குதா? நம்ம இங்க கடந்த மேல பேசிருக்காங்க, பாரதிய பேசிருக்காங்க. உள்ளாட்சி இடைத்தேர்தல் தான் சொல்றேன். அதை பத்தி பேசுறதுக்கு இன்னொரு கவனிக்கணும். அதாவது பொதுவா அந்த திமுக பணம் கொடுக்குது, அதிமுக பணம் கொடுக்குறது வாதத்தை தாண்டி ஓட்டு போடுற மக்களும் அதுக்கு சரியா தானே இருக்காங்க. அதாவது அதிமுக ஜெயிச்சு பணம் வாங்கி ஜெயிச்சுட்டு இப்படி பண்ணுது, திமுக இப்படி பண்ணுதுன்னு சொல்லக்கூடிய மக்கள் அவங்க பணம் கொடுக்கும்போது வாங்கிக்க தானே செய்யறாங்க. ஆமா, இன்னைக்கு உள்ள ஜனநாயக முறையில வந்து மக்களையே இந்த ஜனநாயக தேர்தல் முறை என்பது மிகப்பெரிய அளவுக்கு அவங்களே கரெக்ட் பண்ணிருக்கு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதே சமயத்துல மக்களும் வந்து என்னதான் கரெக்ட் பண்ணாலும் கூட அதை மீறி தங்களுடைய ஜனநாயக கடமையில ஆற்றுறாங்க. அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு கோவையில பாத்தீங்கன்னா குற்றவாளி தானேங்கிற இல்ல அப்படி பார்க்க முடியாது, சொல்ல முடியாது. கோவையில வந்து ஒரு பகுதியில வந்து பணம்லாம் கொடுத்துட்டாங்க, ஆளுங்கட்சின்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் காலையில இருந்து 8 ஓட்டுகள் தான் 11 பதிவாயிருக்கு. யாரும் வரல. உடனே ஆளுங்கட்சின்னு வேன் எடுத்துட்டு போய் நீங்க ஓட்டு போட வாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இது மாதிரி பிரச்சாரம் இல்லை, நாங்கள் ஓட்டு போடுவாங்க தான் சொல்கிறோம், நாங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லலை அப்படின்றாங்க. அப்படியும் கூட அங்கே 12% வாக்கு தான் விழுந்தது. எல்லாம் ஒரே பிரச்சனை, பணம் கொடுத்து ஓட்டு போட வரலன்னு. ஆக தோழர்கள் சொல்கிற மாதிரி உள்ளாட்சி தேர்தலுக்கு வந்து பணம் வாங்குறதுன்றது ஒரு அடிப்படையான காரணம் இல்லை. மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த பணம் தவறான வழியில் வந்த பணம், இதை பெறுவதற்கான உரிமையாளர் வாங்கி கொண்டு அவர்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அதை ஓட்டும் போடுறாங்க. சில பேர் கற்பூரத்தில் சத்தியம் வாங்கிட்டு கூட
மாற்றி போடுறாங்க, கடவுளுக்கு பயந்தவங்க இப்படி இருக்கிறாங்க. இப்படித்தான் மக்களுடைய வாக்குகள் விலைக்கு வாங்கப்பட்ட இந்த தேர்தல் ஒரு முறைகேடா. உள்ளாட்சி தேர்தல் கூட இந்த அளவு கேவலமாக நடைபெற்றது. பல்வேறு யுக்திகளை கடைபிடித்து இந்த தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. இதில் காட்டிய வாங்கிய வாக்குகளை காட்டி நாங்கள் என்ன செல்வாக்கோடு இருக்கிறோம், இவ்வளவு கேவலமா சொல்ல சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சொல்றாரு இந்த அதிமுகவோ இல்ல திராவிட முன்னேற்ற கழகமோ வந்து இங்க வந்து தேர்தல்களில் வந்து பல்வேறு தவறான வழிமுறைகளை பின்பற்றுகிறதுன்னு. இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தகுதித்தங்களை செய்து மட்டுமே அதில் கலை தேர்தல் அளவிற்கு அவர் மக்கள் தொடர்ந்து வெற்றி பெறதானே வச்சாங்க அந்த ஆட்சியை இடதுசாரிகள். அதுதான் அதை சயின்டிபிக்கா செய்வது. அதை எப்படி அவர்கள் ஒரு சர்க்காரிய கமிஷனை வைத்திருந்தால் அவர்களும் சர்க்காரிய இந்த வாதத்தினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வாதத்தின் தலைப்பு குறித்து உங்களுக்கு நிறைவு கருத்து பதிவு செய்யுங்க. உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரையில், இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் முதல்வர் மக்களை சந்திப்பதற்கு இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டார், சென்றார், பெருவாரியான வாக்குகளை பெற்றார். இது 2011 தேர்தலாக இருக்கட்டும், அல்லது அதற்கு பிறகு நடந்த இடைத்தேர்தலாக இருக்கட்டும், அல்லது தற்பொழுது நடந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், ஒன்று மட்டும் மிக தெளிவாக, அல்லது இன்றைக்கு வெளிவந்திருக்கும் முடிவுகளாக இருக்கட்டும், ஒன்றை மிக தெளிவாக ஆணித்தரமாக மக்கள் புரிய வைத்திருக்கிறார்கள். அது என்னவென்றால், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 44% அதிகமான வாக்கு வங்கியை பெற்றிருக்கும் அளவிற்கு சென்றிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் அதன் 26 23 சென்று விட்டது. மற்றவைகள் கணக்கிலேயே இல்லை என்பது உங்களுடைய நிறைவு கருத்து. மிக மோசமாக சாமதான பேத தண்டம் என்று எல்லா வகை பிரயோகங்களையும் செய்து ஒரு தேர்தலை எவ்வளவு மோசமாக நடத்த முடியுமோ அந்த அளவிற்கு ஆளும் கட்சியினர் செய்திருக்கிறார்கள். இதில் கேவலப்பட வேண்டிய விஷயம் என்ன என்றால், அரசு அதிகாரிகள் இதற்கு முழுமையாக துணை போயிருக்கிறார்கள். 2. 3வது என்னன்னா, இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அதிமுகவுக்கு அவர்களுடைய சுயமரியாதையும் தைரியமும் குறைந்து விட்டது. இந்த மாதிரி ஜனநாயகத்தை உடைத்து தான் அவர்கள் ஜெயிக்க முடியும் என்பதை இப்பொழுது அவர்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக அவர்களுக்கே புரிந்து விட்டது. இது என்னுடைய கருத்து. நிச்சயமா உங்களுடைய நிறைவு கருத்து. அதாவது இந்த ஆளுங்கட்சி பல்வேறு முறையீடுகளை கடைபிடித்து இந்த தேர்தல் நடத்தி தனக்குத்தானே புகழ் மாலை சூட்டிக் கொள்வது போல இந்த வெற்றியை பெருவெற்றி என்று கொண்டாடுவது அவர்கள் வந்து தமிழக மக்களுக்கு செய்யக்கூடிய மிக துரோகமான செயல் கேட்டால், இந்த வெற்றியை கண்டு இவர்கள் இப்படி கொண்டாடி கொண்டிருப்பது எதிர்கால தமிழகத்துக்கும் வீழ்ச்சி, ஜனநாயக நடைமுறைகளுக்கு ஒரு ஊறு, எதிர்காலத்தில் எதிர்கட்சியில் இருக்கக்கூடாது என்ற முறையில் எப்படிப்பட்ட வேலைகளையும் செய்து வெற்றி பெறலாம் என்று இருப்பது இங்கே ஜனநாயகத்தை சாகடிக்கக்கூடிய ஒரு செயல். இனி அடுத்து வரக்கூடிய இடைத்தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தல், ஏதாவது ஒரு இடைத்தேர்தல் வந்தாலும் நீங்க போட்டியிடுவீங்களா? நிச்சயம் போட்டிடுவாங்க. தலைமை கழகம் வந்து போட்டியிருந்து ஒதுங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்சி என்பதை தாண்டி திராவிட ஒரு இயக்கம், இந்த இயக்கத்தின் அடிப்படையில் அந்த கட்சியில் போட்டியிட என்பது சூழ்நிலைக்கேற்ப அவங்க முடிவு எடுப்பாங்க. தேர்தல்கள் போட்டியில்லாமல் இருந்தது கிடையாது. ஆனால் எப்படியெல்லாம் அந்த தேர்தல் நடத்தப்படுகிறது, வன்முறை தூண்டுவதற்கு என்னெல்லாம் செய்யப்படுகிறது, இன்னும் சொல்ல போனால் கடந்த திருச்சி இடைத்தேர்தலில் அங்கே போட்டியிட்ட வேட்பாளர் சிறை வைக்கப்படுகிறார். இப்படி பல்வேறு காரியங்களை செய்து கூட இந்த தயங்காதல் என்பதற்காகத்தான் இது உள்ளாட்சி தேர்தல் ஒரு பெரிய தேர்தல் கிடையாது, அதுக்காக தான் போட்டியிட தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. உங்களுடைய நிறைவு கருத்து. அதாவது இந்த தேர்தல் வந்து அதிமுக வெற்றி என்று சொல்ல முடியாது. இது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை. தங்களுடைய வாக்கு வங்கி அதிகரித்திருப்பதாக நண்பர் சொல்கிறார். வாக்கு வங்கி அதிகரித்து நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் ஏன் ஜனநாயக முறையில் தேர்தலை எதிர்கொள்ளலை? நீங்கள் மற்ற வேட்பாளர்களையும் போட்டியிட அனுமதிச்சிருக்கலாம், பிரச்சாரம் பண்ணியிருக்கலாம், முதலமைச்சர் எல்லா தொகுதிக்குமே போயிருக்கலாம், நீங்கள் வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெற்றிருக்கலாம். அது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத காரணமாக தான் சரிபாதிக்கு மேலே போட்டி, அதாவது வேட்பாளர் வந்து பல இடங்களில் வந்து வேட்புமனை பெற வச்சு என்ன கட்சி மாற்றி இந்த மாதிரிலாம் பல்வேறு மோசடி ஈடுபட்டு பலவீனத்தையும் காமிக்குதுல, அந்த கட்சியினுடைய பலவீனத்தையும் அந்த கட்சியோட பலவீனத்தையும் காமிக்குது, உங்களுடைய பலவீனத்தையும் காமிக்குது, இவங்களுடைய பலவீனத்தையும் காமிக்குதுல்ல. ஏன் போட்டிட்டு போடாங்களே, நாங்கள் தேர்தலில் எதிர்கொள்ளணும்னு போக வேண்டியதானே? உங்களுக்கு தான் வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கேன், ஏன் உங்களுக்கு தயக்கம், ஏன் பயம்? அப்போ அதிமுக கட்சிக்கு இந்த தேர்தலை எதிர்கொள்ள பயம் இருந்துக்கிறது உண்மை. அதனால இந்த தேர்தல் என்பது ஒரு மாபெரும் வெற்றியாக கருத முடியாது. அதற்கு மாறாக இது ஜனநாயகத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழுக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இடதுசாரிகளை பொறுத்தவரை இந்த தேர்தலில் என்ன மாதிரியான ஒரு நம்பிக்கை வந்திருக்கு? உங்களுக்கு என்ன மாதிரியான பலர்? நாங்கள் போட்டியிட இடங்களை கணிசமான இடங்களை பெற்றிருக்கோம். கன்னியாகுமரியில் நாங்கள் போட்டியிட இடத்துல ஒரு இடத்துல வெற்றி பெற்றிருக்கோம். திருப்பூரில் போட்டியிட்ட கிட்டத்தட்ட 4 இடங்கள்ல அதிமுகவுக்கு அடுத்த இடத்துல இடதுசாரிகள் தான் வந்திருக்கோம், பிஜேபி அல்ல. அதனால வந்து நாங்கள் போட்டியிட்ட இடத்துல கணிசமான இடங்களை, கணிசமான வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்பது இந்த தேர்தல் மூலமாக தெரிகிறது. நிச்சயமா
இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் பொதுவாக இந்த தேர்தல் மட்டுமல்லாமல் பொதுவாக தேர்தல்கள் எவ்வாறு நடைபெற்றது, இதில் திமுகவின் பங்கு என்ன, அதிமுகவின் பங்கு என்ன, இப்பொழுது பாரதிய ஜனதா போன்ற கட்சிகள் இந்த தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்கின்றன, அந்த கட்சியினுடைய வேட்பாளர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள், அவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த இடைத்தேர்தல் பெரிய அளவில் மத்திய அரசில் எதிரொலிக்காது, வரும் தேர்தலிலும் எதிரொலிக்காது என்கின்ற கருத்தும் இங்கு ஆழமாக பதிவு செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை இவர்கள் உணர வேண்டும் என்கின்ற கருத்தையும் இங்கு ஆழமாக பதிவு செய்தார். இங்கு வந்திருந்த அனைத்து விருந்தினரும் இந்த தேர்தல் குறித்தும் தனது கட்சியினர் குறித்தும் தேசிய கட்சி குறித்தும் இந்த மத்தியிலும் மாநிலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற சமீபத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிற தேர்தல் குறித்தும் பல்வேறு கருத்துக்களையும் விமர்சனங்களையும் முன்வைத்தார்கள் என்றே நாம் சொல்ல வேண்டும். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு தரவுகளை எடுத்துரைத்த அரசியல் ஆர்வலர் கிஷோர் கே சாமி அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகரும் வழக்கறிஞருமாகிய சுப்பிரமணியன் பாலாஜி அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கும் இந்திய பொதுவுரிமை கட்சியை சேர்ந்த டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களுக்கும் இன்றைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தம்.